வணக்கம் மக்களே. இப்போ நம்ம ஒரு ரீசேல் பிளாட்டை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குன்னா கூடுவாஞ்சேரி மேற்கு பக்கம் ஒரத்தூரில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரத்தூர் தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக சொன்னால் நீலமங்கலத்தை தாண்டி ஒரத்தூருக்கு போயிட்டுருக்குறோம் நம்ம. ஏன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து நம்ம வர்றது எப்படின்றதெல்லாம் பல வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பழைய வீடியோலாம் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். கூடுவாஞ்சேரியிலேருந்து நீலமங்கலம் எப்படி கனெக்ட் பண்ணுறது மாடம்பாக்கம் வழியாக அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். அதனால் இது வந்து பெரிய வீடியோவாக ஆகக்கூடாதுங்கிறதுனால நம்ம இது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து கரெக்டாக ஒரத்தூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். நீலமங்கலத்தை தாண்டி கூடுவாஞ்சேரியிலேருந்து சொன்னால் இந்த பிரிட்ஜு பாருங்கள். இந்த பிரிட்ஜை ஞாபகம் வச்சுங்க. இந்த பிரிட்ஜு தான் நீலமங்கலத்தையும் ஒரத்தூரையும் பிரிக்கக்கூடிய பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் வர்றது எல்லாமே இப்போது ஒரத்தூர் தான் கணக்கு. அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி வர்றது எல்லாம் நீலமங்கலம். அதுக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி வருது மாடம்பாக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டர் முன்னாடி போகிறது எல்லாம் கூடுவாஞ்சேரியில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரத்தூரில் ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டு அளவு உள்ள ஒரு ரீசேல் பிளாட்டு பார்க்க போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அது ஒரு ஆன் ரோடு பிளாட் மாதிரி தான். கமர்ஷியலாக வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆன் ரோடுனா ஆன் ரோட்லேயே இல்லை, அது ஒரு 2வது பிளாட்டு. இது வந்து ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தோம்னாக்கா மொத்தம் ஒரு 7 கிலோமீட்டர் வரும். ஒரு 6லேருந்து 7 கிலோமீட்டர் வரும் இந்த ஒரத்தூருங்கிறது. இந்த ஒரத்தூர் எப்படின்னா இப்போ ஒரு மையமான இடம். இது கூடுவாஞ்சேரியில் மேற்கு பகுதியில் ஒரு மையமான இடம். படப்பையிலேருந்து ஒரத்தூர் வரலாம், கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரத்தூர் வரலாம். ஒரத்தூர்லேருந்து ஏரிவாக்கம்னு ரைட் சைடு ஒரு ஏரியா போகும். லெஃப்ட் சைடு அப்படியே காவனூர் போய் எஸ்ஆர்எம் பொத்தேரி போயிடலாம், அல்லது காட்டாங்குளத்தூர் போகலாம், மறைமலை நகர் போகலாம். இப்படி பல ஏரியா ரூட்டு பிரியும். அதனால் அது ஒரு மையமான இடமா மாறிட்டு இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே இந்த பக்கம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறையா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. அதாவது முதலீட்டு நோக்கத்தில் வாங்குறவங்க எல்லாருமே ரீசேல் பிளாட்டை இந்த பக்கம் தான் இப்போ வாங்கி போடுறாங்க. எனக்கே பல கால் வந்துகிட்ருக்கு. நீலமங்கலம் ஒரத்தூர் சைடு தான் கேட்குறாங்களே. ஏன்னா ஓரளவுக்கு விலை கம்மியாக இந்த பக்கம் தான் கிடைக்குது. ஒரத்தூர் ஆரம்பத்துலலாம் வந்து 1000 சொச்சம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து எல்லாம் 2000 ரூபா தொட்டுடுச்சு இடத்துடைய விலையை பர் ஸ்கொயர் ஃபீட்டு. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் விலை குறைச்சலாக வாங்கணும் அப்படின்னா இந்த பக்கம் தான் வர வேண்டியதாக இருக்குது. முதலீட்டு நோக்கத்தில் பார்க்குறவங்க இது இந்த ஒரத்தூரை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ பிளாட்ஸ் லான்ச் பண்ணக்கூடிய நிறையா ப்ரமோட்டர்ஸ் எல்லாருமே இந்த பக்கம் தான் வந்துகிட்ருக்குறாங்க. அங்கே எங்கே ஒரு வீடாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. நேராக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் வருது முன்னே காட்டிலும். தார் ரோடெலாம் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. இதுதான் ஒரத்தூர் உள்ளே வந்துட்டோம். ரைட் சைடு போயிட்டால் அப்படியே படப்பை போயிடலாம். படப்பையில் இங்கேருந்து படப்பை ஒரு 3-3.5 கிலோமீட்டர் வரும் இந்த சைடு. இது வந்து ஒரத்தூர் ஜங்ஷன். இது ஒரு வில்லேஜ் தான். இது ஒரு முக்கியமான இடம். இது இப்போ ஒரத்தூர் ஊர் உள்ளே வந்துட்டோம் நாம். படப்பையில் மெயினில் ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு எதிர் ரோடு தான். இப்போ அந்த ரோட்டில் வந்தால் இது ஒரே ரோடு தான். நேராக ஒரத்தூர் வந்துடலாம். இங்கே ஸ்கூல் எல்லாமே இருக்குது. இந்த ரைட் சைடு ஏரிவாக்கம், லெஃப்ட் சைடு காவனூர், எஸ்ஆர்எம் பொத்தேரி. இப்போ அதே ரோட்டில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இங்கே ஒரு கம்பெனி இருக்குது. இந்த ரோட்லேயே தான் இந்த பக்கம் தான் இடம் இருக்குது. இது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் இது. இது ஒரு 30 அடி ரோடு உள்ளே இறங்குறது. இது 2வது பிளாட்டு தான். இன்கேஸ் ஃப்யூச்சரில் இந்த பக்கம் பஸ்ஸு விட்டுட்டாங்கன்னா, இப்போ பஸ்ஸு போகலை, பஸ்ஸு விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு ரோடு ஒரு வேளை அகலப்படுத்தினா கூட நம்ம இடத்துக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. சுற்றி வீடுங்கள்லாம் இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்குது. சின்ன சின்ன கம்பெனிங்க, ஷெட்டுங்க, பட்டறைங்க, குடோன்ஸு அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. ஊர் முடிஞ்ச உடனே ஒரத்தூர் ஊர் முடிஞ்ச உடனே தான் இந்த இடம். இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு. நார்த்து ஃபேஸிங்கு, 30 அடி ரோட்டில் இருக்குது. எல்லை கல்லை தான் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த பாருங்கள், இதுதான் கல். பிளாட்டு கல் இது. அதிலிருந்து இது வரைக்கும்
இது வரையிலும் இருக்குது. இந்த இடத்தோடைய விலை 1500 ரூபா. சின்னதாக நெகோசியேஷன் உண்டு. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா ஆன் ரோடில் இருக்கிறதுனால. இங்கேருந்து அது வரைக்கும் மோனா வரைக்கும் இருக்குது. அந்த பக்கம் தான் ஃப்ரண்டேஜ். தேவையுள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.